இடத்துல மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய அருமையான ஒரு கூற்று ஞாபகம் வருகிறது. அன்ன சாஸ்திரம் 1000 அமைத்தாலும் போதவே போதாது. என்ன செய்யணுமா? என்னை போன்ற இங்க இருக்கின்ற 400க்கு அதிகமான குழந்தைகளை போன்ற ஒரே ஒரு ஏழைக்கு ஒரு எழுத்து சொல்லி கொடுத்தாள். நீங்க நிறைய எல்லாம் பாடம் நடத்த வேணாம், எடுத்து நடத்த வேணாம், ரிசால்ட் எடுத்து கொடுக்க வேணாம், ஒண்ணு செய்ய வேணாம். ஒரு எழுத்து சொல்லி கொடுத்தாள். என்ன சொன்ன? புண்ணியம் கோடி. அன்ன சாஸ்திரம் 1000 அமைச்சலும் வாங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் புண்ணியம் கோடி என்று சொன்ன. ஒரு எழுத்து சொல்லிக் கொடுத்தா புண்ணியம் கோடியா? இப்படியான வளத்தோடு நாங்கள் பிறந்து வளர்ந்திருக்கின்றோம். அருமையான மொழிக்கு சொந்தக்காரராகிய நாம் புனித ஜோக்கின் தமிழ் மகா வித்யாலயம் என்ற இந்த தாயை வளர்த்து எடுப்பதிலே நாம் நிறைய 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 பங்களிப்பு செய்ய வேண்டும். ஒரு பாடசாலை என்பது வெறுமனே கட்டடங்களால் அல்லது மரம் செடி கொடிகளால் தீர்மானிப்பதல்ல. அங்கே இருக்கின்ற பிரதான வளம் எங்களுடைய மாணவ செல்வங்கள். இந்த பாடசாலை பொறுத்தளவிலே பல கெட்டிக்கார மாணவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல பேர்கள் ஞாபகம் வருகிறது. ஒருவரை மட்டும் சொன்னால் அவருடைய மனது நோக்கம் என்பதபடினாலே தரவட்டம் என்ற அந்த போட்டியிலே பல மாணவர்கள் எங்களுடைய வலயத்திலே பின்னடைவில் இருந்தாலும் இந்த பாடசாலையானது பிரம்மாண்டமாக அதிலே ஈடுபட்ட ஞாபகங்கள் எங்களுக்கு வருகின்றன. அதே போல கடந்த முறை எங்களுடைய உயர்தர பெறுவர் 100% உயர்தரம் என்று சொன்னவுடனே நாங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். பிள்ளைகள் 100 இடத்துக்கு சென்று போர்டிங் இருந்து கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் இருந்தோம். வராத பிள்ளைகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த மண்ணிலே இந்த இடத்திலே வசிப்பிடத்துக்கு மிக அருகாமையில் இருக்கிற இந்த இடத்தை பயன்படுத்தி 100% பெறுபேரை பெற்றுக்கொண்ட இந்த மாணவ கல்வியுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். விசேடமாக இந்த பாடசாலையிலே விஞ்ஞான பிரிவு இல்லை. ஆனால் அந்த பிரிவை உருவாக்க வேண்டிய காலகட்டம் நெருங்கி வருகிறது. உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தேவை. அந்த ஆசீர்வாதங்களோடு நாம் காலக்கிரமத்தில் இந்த பாடசாலையை விசேஷமாக தேயிலை ஆராய்ச்சி நிறுவனம் டிஆர்ஐ என்று சொல்கின்ற மிக பிரம்மாண்டமான சர்வதேச நிறுவனம் எங்களுடைய பார்க்கும் தூரத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து இந்த பயணத்தை செல்லும் பொழுது நிச்சயமாக ஒரு காலத்தில் நாங்கள் உலகளாவிய ரீதியிலே பிரம்மாண்டமான ஒரு கல்வி ஆலயத்தை கட்டியெழுப்ப முடியும் என்ற நல்ல நினைவுகளுடன் இந்த சிறிய ஒளிநாடாவில் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை விரைவிலே சந்திப்பேன் என்று கூறி நன்றி. இந்த ஒளிப்பதிவை செய்து கொடுத்த தம்பி அபிஷேக் நிச்சயமாக இந்த பாடசாலையில் நிறைய பயனை பெறுவார் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.